அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தஹஜ்ஜுத் தொழுகை பற்றி தான் பார்க்க போகிறோம். தஹஜ்ஜுத் தொழுகை எப்போ தொழுகணும், அதுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எத்தனை ரக்காயத் தொழுகணும், எந்த நேரத்தில் தொழுகணும் அப்படின்னு தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். தஹஜ்ஜுடைய தொழுகை அப்படிங்கிறது நம்மளுக்கு இரவுடைய தொழுகை. அதை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ தொழுதுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுடைய கடைசி பகுதியில் தான் தொழுதுருக்காங்க. இரவை 3 பகுதியாக பிரித்து அதில் கடைசி பகுதியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுத் தொழுகைக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபஜ்ருடைய பாங் நமக்கு மாறுபடும். ஃபஜ்ருடைய பாங் நமக்கு வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே ஃபஜ்ருடைய பாங் சொல்லிடுவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபஜ்ருடைய பாங் கொஞ்சம் நேரம் தள்ளி தான் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நாம் இரவுடைய 3ஆம் பகுதி, அதாவது 3 மணியா 4 மணியா அப்படின்னு கேட்டாக்க சரியான நேரத்தை நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம இரவில் 3 to 3:30 மணிக்கு நம்ம தொழுகும்போது அப்போது சிறப்பாக இருக்கும். இப்போ நாம் தஹஜ்ஜுதில் எத்தனை ரக்காயத் தொழுகணும் அப்படின்னு பார்த்துடலாம். தஹஜ்ஜுதில் பார்த்திங்கன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ருடைய தொழுகை 3 ரக்காயத்தையும் சேர்த்து மொத்தமாக 11 ரக்காயத் தொழுதுருக்குறாங்க. அப்போது நம்ம 8 ரக்காயத் தஹஜ்ஜுத் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பாக்கி 3 ரக்காயத் பார்த்திங்க அப்படின்னா வித்ருடைய தொழுகையாக அமையும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொத்தமாக 11 ரக்காயத்தாக தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறாங்க. நாம் தஹஜ்ஜுடைய தொழுகையில் இந்த சூறா தான் ஓதணுமா அப்படின்னு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தஹஜ்ஜுடைய தொழுகையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன சூறா மனனமோ அந்த சூறாவை தாராளமாக நாம் ஓதி தொழுது கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாம் 8 ரக்காயத் தொழுகிறோம் அப்படின்னா அதை 4 ரக்காயத்தாக நம்ம தொழுகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ரக்காயத்தாக தொழுகக்கூடாது. 2 ரக்காயத்தாக தான் தொழுகணும். நமக்கு என்ன சூறா மனனமாக தெரியுமோ அந்த சூறாவை சொல்லி நம்ம தொழுதுக்கலாம். பெரிய சூறாவாக அந்த நேரத்தில் ஓதி தொழுவது சிறப்பானது. ஆனால் நமக்கு சின்ன சூறா தான் தெரியும் அப்படின்னா அதையும் ஓதி நம்ம தொழுதுக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.